The Legend New Sarana Stores in Adi sale பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. என்னோட அப்பா ஓட கனவு நீ IPS ஆறது ட்ரைனிங்க்கு போ. நாங்கள் 2 பேரும் இந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம். நீ கவலைப்படாம போயிட்டு வா. எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான் ஓகே, பட் ஆனால் ஐ யூஸ் மை மாய்ஸ்சரைசர். நைட்டு சன்ஸ்கிரீன் போட்டு தான் தூங்குவேன். அது தூங்கும்போது சன்ஸ்கிரீன் மோங்கரோட இந்த தயிர் போடுறது, அது ஏதோ பண்ணுவாங்கல்ல, மஞ்சள் போடுறது, தக்காளி, அதெல்லாம் ஹேர் கலர், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹீட் ட்ரையர் போட மாட்டேன் ஹேருக்குலாம். அதுவாக ஃபேனில் காற்றுல ஆடுற வரைக்கும் அதை ஆயில் பண்ணாமல் இருங்க. சில பேருக்கு தெரியாது ஆயில் பண்ணுறதுனாலே டேண்ட்ரஃப். நயன்தாரா மேம் கூட வந்து தங்கச்சியாக பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. என் கூட ரொம்ப அழகான ஆக்ட்ரஸ் ஸ்வேதா இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸ்வேதா வந்து இப்போ வந்து சீரியல்ல பயங்கர ஃபேமஸா இருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி விஜேங் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? எப்படி மீடியாக்குள்ள வந்தீங்க? ஃப்ரெண்ட் ஆடிஷன் போகணும்னு சொன்னாங்க. ஸோ கூட சும்மா போயிருந்தேன். அந்த டைம் போயிருந்தப்ப நீங்களும் சும்மா கொடுத்துட்டு போங்களேன் ஆடிஷன் அப்படின்னாங்க. சரி சரி ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நானும் அப்படியே கொடுத்தேன். அப்புறம் சடனாக ஐ கால். நான் கொடுத்ததே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அது ஆடிஷனை கன்சிடர் பண்ணுவாங்கன்னே நான் நினைக்கல. சரி சும்மா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க போல நினச்சேன். பட் தென் அந்த டைம் ஐ வாஸ் அப்ராட். அந்த டைம் அப்போ வந்து கால் வெக்கேஷன் போயிருந்தேன். அப்போது அந்தப்போ கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு. அப்போ நைஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட். நிறைய பேர் உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. அபியா அதுவும் வந்து எப்படிமா பேசாம இருக்கிற அந்த டம்மான ஒரு கேரக்டர் எப்படி நடிக்கிறீங்கன்ற கேள்விகள் வந்திருக்கோம் இல்லையா? சோ எப்படி அந்த கேரக்டர் வரும்போது என்ன யோசிச்சீங்க? நம்ம தான் பேசிட்டே இருக்க ஆளாச்சு, எப்படி பேசாம நடிக்கிறதுன்னு யோசிச்சீங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சும்மா பேசாம உட்காரனாலே நமக்குலாம் கஷ்டம். அது பேசாம நடின்றப்ப அது நம்மளோட மெயின் கேரக்டர் அடக்கி வச்சு என்ன நடிக்க சொல்றாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இனிஷியலி ஐ ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி பிகாஸ் நம்ம நடிக்கிறப்ப அந்த ஒரு ஃப்ளோவில் தவறி வேர்ட்ஸ் வந்துடும். சரிங்கப்பா அந்த கேரக்டரில் சரிங்கப்பா ஓகேப்பா அப்படின்னா நம்ம கட் ஆகும். திருப்பி என்னன்னா ஐ ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் ஐ ஷுட் நாட் லீவ் வேர்ட்ஸ். ஆல்சோ நான் வந்து ஆக்டோ பண்ணி அந்த எமோஷனல் தான். இட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட். அப்புறம் போக போக அது அப்படியே நம்ம பழகிடுச்சு எனக்கு. ஓகே அந்த ஒரு செகண்ட் அப்படியே மாறினா ஓகே நம்ம பேசக்கூடாது, எமோஷன் மட்டும் தான் ஃபுல்லாக அப்படியே அந்த இதில் அப்படியே போயிடுச்சு. அது இப்போ வந்து அது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமாக இன்னுமே கஷ்டம் இருக்கும். ஏதாவது வேர்ட்ஸ்க்கு எனக்கு கன்வே பண்ண, ஏன்னா டைலாக்கை வந்து நான் கன்வே பண்ணணும். வேர்ட்ஸ் எப்படி கன்வே பண்ணுறது தெரியாது. அப்போ கூட இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான். அந்த ஸ்ட்ரகிள் மட்டும் தான் இருக்கும், எப்படி கன்வே பண்ணுறது தெரியாமல் சில காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் எல்லாம். மற்றது எல்லாமே வந்து அது அப்படியே செட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் இவ்வளோதானா ஓகே அப்படின்ற மாதிரி அது ஆயிடுச்சு. அது ரொம்ப செட் ஆயிடுச்சு. பட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைலாக் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இமோட் பண்ணேன்ற மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கா? நிறைய இருக்கு, நிறையா. அது ஒரு பெரிய டைலாக் இருக்கும். அக்கா இது அப்பாவோட கனவு, நீ எங்களுக்காக இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இதுக்கு நானும் சின்னையாவும் சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் கன்வே பண்ணுறது ஆளாளுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேறு தரணும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி, என்னோட மாமாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அக்காவுக்கு ஒரு ஐடென்டிட்டி, கனவுன்றது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே அடிச்சுட்டு போகிறது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ சொன்னீங்க இல்லையா அப்பாவோட கனவு, அதை எப்படி சொன்னீங்க? அதை எங்களுக்காக பண்ணி காமிங்களா? ஐயோ அது வேண்டாமே. என்னோட அப்பா ஓட கனவு நீ IPS ஆறது, அதுக்காக நீ ட்ரைனிங்க்கு போ. நானும் சின்னையாவும், இது சின்னையா ஓகே, அப்பானா என்னோடதுன்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால் சின்னையானா அவங்க ஹஸ்பண்டு. நாங்கள் 2 பேரும் இந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம், நீ கவலைப்படாம போயிட்டு வா இப்படி சொல்லுவேன். ஆனா அது கஷ்டம் இல்ல, நம்ம மைண்டும் யோசிக்கணும், இந்த ஆக்ஷன் பண்ணணும், ஹேண்டும் ஒர்க் ஆகணும், கஷ்டம் தான். பட் யா காட் யூஸ்ட் டு இட். அது எஸ். அண்ட் நவ் இப்போ நிறைய பேர் வந்து உங்களை பார்க்குறாங்க, உங்களை இவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம பண்ணுற ஒரு வேலை வந்து தனி தான் இல்லையா? டு மெயின்டைன் அந்த ஸ்கின்னு, ஹேர், எவ்ரி திங். அதுவும் கான்ஸ்டண்ட்டாக லைட்டில் இருக்கீங்கன்றப்போ உங்களோட ஸ்கின் கேர் எப்படி பார்த்துக்கிறீங்க? ஸோ வந்து எனக்கு ஆக்சுவலி 2020 ஃபுல் பிம்பிள்ஸ் என் ஃபேஸு. ஓகே ஃபுல் இது பார்த்து இப்போ தடையுமே இருக்காது. ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ஆக்னி எனக்கு. ஸோ என்னோட டாக்டர் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர்னு. ஷி வாஸ் லைக் யூ கம் டு த கிளினிக், ஐ வில் டேக் கேர்னா. அப்போது லாக்டவுனில் பாஸ் வாங்கிட்டு ஐ வென்ட் டு த கிளினிக், ஐ கிளியர்டு. கரெக்டாக நமக்கு அந்த லீவில் மேக்கப் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல் மெடிசன்லேயே இருப்பேன். ஃபுல் ஆயின்மெண்ட்ஸ் தான், க்ரீம்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆச்சு.
இப்பயுமே எனக்கு டேன் ஆகும், டேன் பயங்கரமாக ஆகும். பிகாஸ் லைட்ஸு அது இல்லாமல் வெயிலில் நின்று நிறைய நடிக்கிறது அண்ட் டீஹைட்ரேஷன் ஹீட் அதெல்லாம் ஆகும். ஏதாவது 1-2 ஹீட் பாயில் அதெல்லாம் வரும். ஐ ஆல்வேஸ் ரன் டு ஹர். போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர், இது ஆயிடுச்சு டாக்டர், அதாயிடுச்சு, டென்ஷன் ஆகாதீங்க, நல்லா இருக்குது ஸ்கின், இது ஒன்று தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். ஸோ அதனால் எப்போவுமே வந்து கிளினிக்கில் அவங்களால அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் யாரையா மீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வாங்கிட்டு வந்துடுவேன். பட் ரொம்ப ரெகுலராக வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, கம்பல்சரி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும் ஃபேஸ்க்கு. ஓகே, செகண்ட் திங் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஒரு இது இருக்குது, ஆயிலி ஸ்கின்னு, நான் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன், எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான். ஓகே, பட் ஆனால் ஐ யூஸ் மை மாய்ஸ்சரைசர் ப்ராப்பர்லி. அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இது 3மே இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு பாதி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் மெயின் எப்போவுமே வந்து இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் போதாது, இன்டர்னலாக ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஐம் அகேன் அட்வைசிங் பீப்புள் டு டேக் ஹெல்தி ஃபுட்ஸ், ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட் and drink a lot of water, keep yourself hydrated, முக்கியமாக அதுவும் இந்த வெயிலுக்கு. ஸோ அதனால் ஐ திங்க் இது எல்லாமே ரொம்ப மேஜரான திங்ஸ். ஸோ ஏதாவது மார்னிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் மாதிரி வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். எனக்கு சிவியர் ஆக்னி இருந்தப்பெல்லாம் மார்னிங் எனக்கு ரொட்டீன் கொடுத்துருப்பாங்க, நைட் ஒரு ரொட்டீன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே மெடிசன்ஸ். ஸோ அது ஒரு பர்சனுக்கு டிஃபர் ஆகிறனால என்னால் சொல்ல முடியாது. பட் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மார்னிங் ரொட்டீன் என்னன்னா, காலை எழுந்து குளிச்சுட்டு வந்தோடனே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் நான் ஷூட் ஸ்பாட்டுக்கு போவேன். ஸோ ஒரு 30-40 மினிட்ஸ் அது ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். போனோடனே இது மேலே மேக்கப் போட்டுருவேன், வித் சன்ஸ்க்ரீன் மேலே மேக்கப் போட்டுருவேன். ஓகே, அண்ட் ஃபுல் டே மேக்கப் இருக்கும். அண்ட் நடுவில் வந்து சும்மா டச் பண்ணுறது அது இதுன்னு போயிடும். அவ்வளோ, வி கேனாட் ரிமூவ் த மேக்கப். அண்ட் ஈவினிங் வந்தோடனே ஐ ரிமூவ் த மேக்கப். I remove the makeup with baby oil. I don't know, I am very comfortable with that. சில பேர் சொல்லுவாங்க ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணக்கூடாது, போர்ஸ் கிளாக் ஆகும் அண்ட் ஆல் ஆஃப் தட். நான் 3 இயர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு மற்ற மேக்கப் ரிமூவர்லாம் அது அலர்ஜி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனதுனால ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபேஸை ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்பயும் என்ன பண்ணுவேன், நைட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு தான் தூங்குவேன். ஓகே, அது தூங்கும்போது சன்ஸ்க்ரீன். பிகாஸ் ஈவன் when you use your mobile அந்த ரேடியேஷன் கூட ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளில இருந்தாலும் யூ ஷுட் அப்ளை யோர் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் மேண்டேட்ரி திங். ஸோ அதனால் அது யூஸ் பண்ண ஆக்சுவலி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் நான் ஹோம் ரெமெடி பண்ணுற பர்சன் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஹோம் ரெமெடி இஸ் அ கிரேட் சாய்ஸ் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை ஸ்கின். ஸோ நான் ஹோம் ரெமெடி இந்த தயிர் போடுறது, அது ஏதோ பண்ணுவாங்கல்ல, மஞ்சள் போடுறது, தக்காளி, அதெல்லாம் தேட் ஐ டோன்ட் டூ. ஹேர் ஆயில் நான் வைக்க மாட்டேன். ஓகே, நான் வந்து ஆயில் பண்ணுற பர்சன் கிடையாது. எனக்கு ஸ்கூலோட அதெல்லாம் வீட்டில் சொல்கிறது அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஐ ஸ்டாப் டூயிங் மை அந்த ஆயிலிங் த ஸ்கேல்ப் அதெல்லாம். பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி அது வந்து கூல் டவுன் பண்ணும். பட் ஆனால் எனக்கு என்னமோ தெரில, எனக்கு அது வச்சா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்னோட இது என்னென்னா, ஆயில் வந்து எப்படின்னா 10 மினிட்ஸ் தான் வைப்பேன், வச்சா கூட. ஏன்னா அதுவுமே ரொம்ப ரெகுலர்லாம் கிடையாது, ரொம்ப ரேர். ஏதாவது இயர்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் அப்படி இப்படி இந்த தீபாவளி எப்போ வச்சானோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு போயிட்டு தலை குளிச்சுட்டு, இந்த பொங்கல் அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல வீட்டில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அது இதுன்ட்டு, அதுக்காக பண்ணுவேன். அவ்வளோதான், மற்றபடி வந்து இது கிடையாது. ப்ராப்பர் ஹேர் வாஷ் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி, வித் ஹேர் மாஸ்க், கண்டிஷனர் இல்லாமல் ஹேர் மாஸ்க்னு அது கொஞ்சம் வேறு ஃபார்முலேஷனில் இருக்கும். அது இது பண்ணிவிட்டு தென் லைட்டாக ரின்ஸ் பண்ணிட்டு இருக்காம். அண்ட் இப்போ வந்து ஷூட்டில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுனா. கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கட்டும், ஹேர் வேவியாகவே லைட்டாக, ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ஐ தாட் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இந்த கோம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்லாம் நமக்கு அவ்வளோ தெரியாதுல்ல, கோம்பெல்லாம் ஃபுல்லாக மாற்றி நமக்குன்னு ஓன் கோம்ஸ். அண்ட் வந்து இப்போ ஸ்ட்ரைட்னருமே பண்ணுறப்ப ஐ டேக் மை ஓன் ஸ்ட்ரைட்னர். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்னர் தானே எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அது தேவையில்லாமல் ஏதாவது இதுவாக போகுதுன்ட்டு ஐ எம் டேக்கிங் மை ஓன் ஸ்ட்ரைட்னர். ஸோ இப்போ எல்லாமே அதுக்கு முன்னாடி ஏதாவது சப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ப்ரீ ஹீட் பண்ணுற ஸ்ப்ரே எல்லாமே கெமிக்கல் தான். பட் அதில் என்னென்ன பெட்டராக பண்ண முடியுமோ ஐ எம் மேக்ஸிமம் டூயிங் தட் டு சேவ் மை ஹேர், அட்லீஸ்ட் இருக்கிறத காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அண்ட் ஐ டோட்டலி அவாய்டட் ஆல் தட். ஹேர் கலர், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹீட் ஹேருக்கு போடுறது, ட்ரையர் போட மாட்டேன் ஹேருக்குலாம். ஹேர் ட்ரையர் போடவே மாட்டேன். அதுவா ஃபேனில் காற்றுல ஆறுற வரைக்கும் அது ஆறட்டும், பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படியே விட்டுருவேன். அது ஒர்க் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, காலை 6 மணிக்கு காலை குளிச்சாலும் அது தானாக ஆறுற வரைக்கும் ஐ ஜஸ்ட் லீவ் இட். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நம்ம மேக்கப் போடுறோம்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? ஸோ உங்களோட மேக்கப்பில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்? கம்பல்சரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல அந்த மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மேண்டேட்ரி. ஓகே, அதை தாண்டி நான் வந்ததுக்கப்புறம் வாட் ஐ வில் டூ இஸ், இது ஆல்ரெடி பேஸில் இருக்கும் பட் ஸ்டில் ஆலோவேரா ஜெல் வந்து போடுவேன். ஐ மீன் ஃபார்முலேட் பண்ணி இருக்கிறது தான் ஒரு நல்ல பிராண்டில் வந்து
அந்த நமக்கு அந்த பிசுபிசுப்புலாம் இல்லாமல் அது போட்டோடனே ஒரு ட்ரை ஆகிடும். ஓகே, அது அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு டாப்பிங் மாதிரி அதை போட்டுட்டு மேக்கப் ரொம்ப கம்மியாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஐ எம் நாட் அட் ஆல் திஸ் இதுக்கு மேலே நாட் அட் ஆல் தட் பர்சன். ஸோ ஜஸ்ட் கலர் கரெக்ஷன், ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக், ப்ளஷ், டன். தட்ஸ் இட். ஓகே, இப்பயும் நான் தான் போட்டிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் லைட்டாக அங்கங்கே அந்த ஸ்பாட்ஸ்க்கு லைட்டாக ஒரு குட்டி கலர் கரெக்ஷனு, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபவுண்டேஷன் மேலே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் கலரை செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி வந்து ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் திஸ் கூல் டோன்ஸ். கூல் வார்ம் ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு வந்து கூல் டோன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த எல்லோ டோன் இருந்தால் பிடிக்கும், அது வந்து வார்ம் டோனு. எனக்கு வந்து ஸ்கின்னோட அப்படியே இருந்தால் மர்ஜ் ஆகி ஒரு மாதிரி பிங்கிஷ் டோனில் இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் அந்த கூல் டோன் தான் போவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இயர்ஸாக நான் ஒரே ஷேடு தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே. பட் இப்போ நம்ம வந்து இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாலும் ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் கம்பல்சரியாக நான் வந்து என் பேக்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட். லிப்ஸ்டிக், சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர். அது வந்து மேக்கப்போட இதில் வராது, அது ஸ்கின் கேரு. ஸோ லிப்ஸ்டிக் கம்பல்சரி இருக்கும். என்னோட ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ளஷ், அது போதும், அதுவே போதும். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வச்சுருப்பீங்க? அவ்வளோலாம் இல்லை, மொத்தமாக ஒரு 15 வச்சுருப்போம். அதில் ஒரு 10 ஹேண்ட்பேக்கில் இருக்கும், ஒரு 5 வந்து மேக்கப் பாக்ஸில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே மோர் ஆர் லெஸ் சேம் டோன்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு மேக்கப் டிப் இல்லை வந்து ஒரு ஹேர் கேர் ஸ்கின் கேர் டிப் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இதை சொல்லுவீங்க? ஹேர் கேர் டிப் வந்து ஆயில் பண்ணாமல் இருங்க, உங்களுக்கு ஆக்சுவலி அது நல்லாயிருக்கும். சீரியஸாக யூ ஆஸ்க் எனிபடி. சில பேருக்கு தெரியாது ஆயில் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வருது, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மேபி யூ கேன் ட்ரை தட் அண்ட் சி. மேபி டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஆயில் பண்ணாமல் இருந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஒரு வேலை மேபி என்ன காசுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா யூ கேன் ட்ரை தட் அண்ட் சி. ஸ்கின்னுக்கு வந்து ஐ திங்க் more than skincare, please have proper food, healthy clean food. So I think that's the major thing. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல ஹைட்ரேட்டிங்கான ஃபுட்டு, நல்ல ஒரு க்ளீனான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹோம் ஃபுட் சாப்பிடுங்க. அது ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து ஸ்வேதாவை ஏதாவது பெரிய ப்ராஜெக்டில் பார்க்கலாமா இல்லை படங்களில் பார்க்கலாமா? என்ன வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ்? இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. இப்போதைக்கு மூவிஸ் பற்றி நான் எதுவுமே யோசிக்கல. இதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. போட்டோம், இதுவே போகும் இன்னும் பார்க்கலாம். மேபி அடுத்த சீரியல்ஸில் மேபி பார்க்கலாம், வேறு சீரியல்ஸ் வேறு சேனல்ஸில் மேபி பார்க்கலாம். ஒரு ஆசை இருக்கும்ல எனக்கு இந்த ஹீரோவோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்? ஆமாம் இருக்குது. ஆக்சுவலி ஹீரோ இல்லை, எனக்கு ஹீரோயின் நயன்தாரா மேம் கூட வந்து தங்கச்சியாக பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ஒரு இது மட்டும் இருக்குது. எனக்கு சினிமாவில் வந்து ஒரே ஒரு படம் வருது, ஆனால் பரவாயில்ல இந்த ஒரு படம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ ஹர் சிஸ்டர் கேரக்டர். ஏதோ ஒரு மூவியில் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும்ல அந்த ஒரு ரோலுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் மீ, அவ்வளோதான். ரைட். ஸோ உங்களுக்கு ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேணும்? ஏதாவது ஒரு ட்ரீம் பாய் அப்படி ஏதாவது இருக்காங்களா? ட்ரீம் பாய் அப்படிலாம் பெருசாலாம் இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப சிம்பிள். ஐ ஜஸ்ட் நீட் தட் கை டு பி வெரி ஹானஸ்ட், வெரி லாயல், வெரி கேரிங். அவ்வளோதான் என்னோட பேசிக் க்ரைட்டீரியாவே தான். எனக்கு ரொம்ப அப்படியே எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். லுக் வைஸ் இந்த சொல்லுவாங்க தாடி வச்சுட்டு இருக்கணும், இல்லை தாடி இல்லாமல். எனக்கு பியர்ட் வச்ச கை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷேவ் பண்ணவங்க பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் பியர்டு வச்சுட்டு இந்த முஸ்டாக்லாம் வச்சுட்டு கொஞ்சம் மேன்லியா, நல்லா டாலா, அந்த மாதிரிலாம் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு இது கலர்லாம் அப்படிலாம் கிடையாது. ஐ ஆக்சுவலி லைக் டார்க் ஸ்கின் கைஸ் மோர் தென் ஃபேர் டோன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க தான் இருக்கும். ஸோ எனக்கு நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி, பட் மோஸ்ட்லி ஐ டோன்ட் கோ வித் திஸ் அப்பியரன்ஸ். எனக்கு வந்து என் கூட செட் ஆதான் தான் நான் பார்ப்பேன், கேரக்டர் தான் மெயினாக. Thank you so much for the conversation, Shweta, and all the very best. Thank you. The Legend New Sarana Stores in ஆடி சேல் பவனுக்கு ரூபாய் 750 தள்ளுபடி. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.